ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். இன்றைய முக்கிய விசேஷங்கள் 21/7/2024 ஆடி மாதம் 5ஆம் நாள். ஆடி ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சண்டே இருந்தாலும் அதை வந்து ஆடி ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. எல்லா அம்மன் கோயில்களையும் கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷன். அதாவது அந்த கூழ் வந்து அவ்வளோ அருமையான கேழ்வரகு கூழ், உடம்புக்கும் நல்லது. அது இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உடம்பு நல்லது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான பலன்கள் தான். மார்கழி மாதம் பெருமா கோயிலில் வெடிகாலம் வெண்பொங்கலில் மிளகு போட்டு தருவாங்க. அது தோட்டுக்கு அவ்வளோ நல்லது. வெண்பொங்கல் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு அவ்வளோ நல்லது. அந்த மாதிரி மனுஷனுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் கோயில் வழியாக கிடைக்கணும் அப்படின்னு அவங்க பெரியவங்க நினச்சிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆடி முதல் ஞாயிறு, ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை முக்கால்வாசி இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையான நல்ல ஃபெஸ்டிவலாக நடக்கக்கூடிய என்ன ஒன்று அங்கங்கே கொஞ்சம் இந்த பெருசாக அந்த ஸ்பீக்கர்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆரவாரமாக இருக்கும். அதை பார்த்துக்க வேண்டியது. ஏன்னா ஒரு மாதம் தானே, பரவாயில்ல. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி, ரொம்ப அருமையான திதி. கிரிவலம் போகிறவங்க, சுவாமி தரிசனம் பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய நாள். ஆனால் என்ன, மாலை 4:48 பௌர்ணமி முடிஞ்சு போகுது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், நேற்றே சனிக்கிழமையே வந்து கிரிவலம் போயிருக்கவங்க போயிருக்கணும். அதே சமயம் அதுக்கு பிறகு 4:48க்கு அப்புறம் பிரதமை தேதி வந்துடும். பிரதமைங்கிறது வந்து கொஞ்சம் முடிவெடுக்கிறதுல குழப்பம் ஏற்படக்கூடிய தினம். அதனால் இந்த பிரதமை வந்து கொஞ்சம் தப்பான ஒரு பாட்டிமை பிரதமை அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் ஊர்வலத்தில் நிலம்னு சொல்லுவாங்க. உத்திராடத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் மிக அருமையாக வீடு வாசல் நிலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இன்று வந்து அமிர்த யோகம். எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுக்கு ஒரு பொண்ணு பார்க்க போகிறது, நகை வாங்க போகிறது, இதெல்லாம் வந்து இந்த அமிர்த யோகத்தில் நிச்சயமாக செய்யலாம். மேஷராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் இந்த நட்சத்திரங்களை கொண்டது. இந்த பரணி நட்சத்திரத்தை பற்றி சொல்லணும். பரணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான நல்ல நட்சத்திரம். மெடிக்கல் அது பரணி நட்சத்திரத்தில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஏன் சார் அப்படின்னா அது வந்து சுக்கிரனோட நட்சத்திரம். பரணி, பூரம், பூராடம் இதெல்லாம் வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம், அவங்களுடைய பொறுப்பு கீழே வருது. சுக்கிரன் தான் அதிபதினு வச்சுக்கோங்களேன். அப்போ சுக்கிரன் வந்து மெடிசின்ஸ் எல்லாமே அந்த சுக்கிரனால் வரக்கூடிய விஷயங்கள். அதனால் பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப அருமையான நல்ல டாக்டர்ஸ், அமைதியாக இருப்பாங்க, நல்ல உண்மையான டாக்டராக இருப்பாங்க. ஸோ நல்லா படிச்சுட்டு நல்லா வரக்கூடிய, மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும்னு நினைக்கக்கூடிய அருமையான டாக்டர்ஸாக இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கேட்கவே வேண்டாம். தலைமை தாங்கும் குணம், தலைமை எடுத்து நடத்தணும். ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னா அவங்ககிட்ட பொறுப்பு கொடுத்துட போகிறோம். ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு இன்றும் 9ஆம் இடத்துல தான் சந்திரன். சந்திரன் 9ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல அருமையான நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வந்து தகப்பனார் வழியில் ஏற்பட்ட மருத்துவ செலவுகளை இன்றைக்கி குறைப்பார்னு கூட சொல்ல முடியாது, இல்லாமல் கூட பண்ணலாம். உங்கள் தகப்பனார் வழியில் நிறைய மெடிசின்ஸ்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது சார், அந்த செலவாகுது சார், நிறைய முடியல சார் அப்படின்ற மாதிரி இருக்கவங்க தயவு செய்து அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம மாதா பிதா குரு தெய்வம்னா அதில் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு. அப்படி பார்த்திங்கன்னா தகப்பனாருக்கு வரக்கூடிய மருத்துவ செலவெல்லாம் கணக்கே பார்க்காதீங்க சார், தாராளமாக பண்ணலாம். ஆனாலும் உங்களுடைய நல்ல நேரம் இன்றைக்கி 9ஆம் இடத்துல 9 சந்திரன் வரும்போது 9th பிளேஸ் வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா உங்களுடைய வயிற்றை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். வயிற்றில் வந்து இங்கே கொஞ்சம் வலி இருக்குது சார், கேர் பண்ணல சார், ஏதோ ஒன்று மோர் சாப்பிட்டேன், மெந்தியை சாப்பிட்டேன், அதெல்லாம் வேண்டாம் சார். தயவு செய்து வயது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்துச்சுன்னா நேராக டாக்டர்கிட்ட போய்டுங்க. நீங்களே செல்ஃப் மெடிசன் தயவு செய்து எடுக்காதீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துலையே ராகு உட்காந்துருக்கு. ராகு 12ல் இருக்கிறது வந்து மேலும் வந்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வந்து இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் இன்னைக்கு கொடுப்பாருன்னு நிச்சயமாக சொல்ல முடியும். மேலும் இவங்க இந்த ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டில் ராகு 12ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா சர்பதோஷ அமைப்பு சார். 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன போகம். அப்போ பார்த்திங்கன்னா 12ல் போய் ஒரு சர்பம் உட்காரும்போது இவங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் கொஞ்சம் வராது சார், பார்த்துக்கோங்க. தூக்கம் வராது, அயனம் சயனம், படுக்க கொஞ்சம் சரியாக அமையாது. போகம்னு உங்களுக்கு தெரியும், அது பெட்ரூம் சமாச்சாரம், அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். அதனால் 12ஆம் இட ராகு வந்து தம்பதியிடையே சில பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படின்னு பாலிஷாக சொல்லிடலாம். அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ராகுவால் வருது சார் எங்களுக்கு வந்து, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள், ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவால் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கறதுக்கு ஒரே தெய்வம் பார்த்தீங்கன்னா காளி இல்லைன்னா துர்க்கை. இந்த துர்க்கையும் காளியும்
இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் வணங்குறது தம்பதியர் ஒற்றுமையை மேம்படுத்தும். ஆக மொத்தம் இவர்களுக்கு இன்றைய நாளில் 60லேருந்து 65% நல்ல பலன்களை நிச்சயமாக எதிர்ப்பாங்க. ரிஷபராசிக்கு இன்றைக்கும் சந்திராஷ்டிரமம். சாரி சார், 2-3 நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா சார் அப்படின்னா, இன்றைக்கும் சந்திரன் அதே இடத்துல தான் பிளேஸில் உட்காந்துருக்கார். அதனால் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம். சந்திராஷ்டிரமம்னா ஒன்றும் பெரிய லைஃபே புரட்டி போட்டுற மாதிரி, தலையை வாங்குற மாதிரி பிரச்சனைலாம் வராது. ஏன் அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் உச்சம் அடையக்கூடிய அருமையான வீடு. அதனால் அவங்கள வந்து ரொம்பவும் குழப்ப மாட்டார். உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். உங்கள் அலுவலகத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து மிக அருமையான நல்ல பலன்களை செய்ய காத்துட்ருக்கிறார். நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை வெளிநாடு போகிற முயற்சியை கூட எடுக்கலை அப்படின்னு இருந்தால் கூட பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் போகிறோம். இப்போ அழகாக அவர் வெளிநாடு அனுப்பிச்சி விட்டுருவார், அல்லது வெளி மாநிலத்துக்காக அனுப்புவார். ஆக உங்களுடைய இருக்கை இடத்திலிருந்து நல்ல முன்னேற்றமான நல்ல வருமானம் உள்ள இடத்துக்கு தான் மாற்றுவார். ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, கம்பெனியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், இங்கே பாம்பே போங்க, டெல்லி போங்க, ஒத்துக்குங்க. அது மாதிரி அருமையான நேரம். இது வந்து சர்பதோஷ அமைப்பு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் 11ஆம் இடம் வந்து அவ்வளோ வியா பண்ணாது. சர்ப்பம் வந்து சில இடங்களில் இருந்தால் தான் தோஷத்தை கொடுக்கும். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அருமையான நல்ல பலன்கள். அதே சமயம் உங்களுடைய எல்லா முயற்சிகளுமே கை கொடுமே. 11ஆம் இடத்துக்கு எந்த கிரகம் இருந்தாலும் 3, 6, 11 எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லவே செய்யும். அது இன்னும் கெட்ட கிரகமாக இருந்தால் கூட அதால் முடிஞ்ச நல்ல கிரகங்களை நிச்சயமாக செய்யும். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து உத்தரபாகத்தை கூட சில பேருக்கு கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நல்ல செய்திகள் இருக்கும். 5ஆம் இடத்துலேயே சில பேருக்கு ராகு இருந்தால் சர்பதோஷம்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஆக மொத்தம் இன்றைக்கி ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம். அதனால் 60லேருந்து 65% நல்ல பலன்களை சொல்லலாம். மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 7ல் இருந்த நல்ல பலன்கள் சார். நல்ல அருமையான இடம். 7ஆம் இடங்கிறது வந்து திருமண முயற்சிகளுக்கான இடம். காதல், ஒருத்தருக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க, உண்மையான நல்ல மனப்பூர்வமான காதல் அப்படின்னா சந்திர பகவான் நிச்சயமாக நல்ல உதவிகள் செய்வார். அது திருமணத்தில் முடியக்கூடிய அளவுக்கு நல்ல உதவிகள் செய்வார். இப்போ ஒரு 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 பையன் வந்து என்கிட்ட கேட்டான் ஜாதகம் பார்க்கும்போது, சார் ஒருத்தர் லவ் பண்ணும்போது கொடுக்கும்போது அவங்க நட்சத்திரம் என்ன, கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்டுடா சார் எனக்கு பண்ண முடியும். எங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதே பெரிய விஷயம், நீங்கள் வேறு இதெல்லாம் வேறு சொல்லி விட்றீங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் அந்த மனைவி அவள் தான் மனைவி அப்படின்னு இருந்தால் தான் இந்த ஜென்மத்தில் அதே காதல் நல்லபடியாக அமையும். எத்தனை காதல் வந்து சக்ஸஸ் ஆகுது, அந்த காதல் கல்யாணத்தில் எங்கே முடியுது, இதெல்லாம் வந்து இந்த சந்திர பகவானும் அங்கே புத பகவானும் சேர்ந்தால் மட்டும்தான் முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7ஆம் இடத்துல மிதுனராசிக்காரர்களுக்கு அதிபதி யார்? புதன். அவங்களுக்கு 7 சந்திரன் உட்காந்துருக்கார். நேர் 7ஆம் வீடு வந்து தனுசு ராசி, அது குருவோட வீடு. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமையக்கூடிய அந்த சந்திப்புகள் பார்த்தேன் சார் பிடிச்சி போச்சு, அந்த மாதிரி பெண் பார்க்குற படலாம் கூட இருக்கலாம். பெண்ணை வந்து பார்க்கும்போதே அந்த பையனுக்கும் பிடிச்சி போகலாம், அந்த பொண்ணுக்கும் அந்த பையனை பிடிச்சி போகலாம். அதுமாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம். வேலையில் வந்து ரொம்பவும் டென்ஷன் இருக்குது, ஒரு பார்ட்னர் கூட இருந்தால் நல்லாயிருக்கும், அவனை பார்த்துக்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி முடியுதுன்னா இன்றைக்கி உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்காக உழைக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து பார்ட்னராக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடத்துல ராகு. 10ல் ராகு இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது வந்து தொழில் ஸ்தானம். அதனால் 10ஆம் இடம் வந்து எதை வேணால் செய்யலாம், எப்படி வேணால் செய்யலாம், அது நமக்கு லாபம் ஒன்று தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை ராகு தருவார். அது சட்டத்துக்கு புறம்பாக இருந்தால் தயவு செய்து அதை ஒத்துக்காதீங்க. ரொம்பவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் செய்கிற தொழில் நமக்கு போகிறோம். 10ஆம் இட ராகு வந்து பல குழப்பங்களை கொடுப்பார். நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிகபட்சம் நீங்கள் வந்து காளி வழிபாடு செய்கிறது மிக அருமையான நல்ல பலன்களை தரும். ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 70லேருந்து 75% மிக நல்ல பலன்களை சொல்லலாம். கடகராசிக்கு மிக அருமையான இடத்துல சந்திரனோட சஞ்சாரம் இந்த 3 நாளாகவே இருந்துட்டு வருது. என்ன சார் அப்படின்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் என்ன சொல்லக்கூட ருணரோக சத்ருன்றது 6ஆம் இடத்துக்கு உண்டான பலன்கள். அந்த 6, 8, 12 மட்டும் கொஞ்சம் அந்த ஜாதகத்தில் எங்களை மாதிரி ஜோசியர்களுக்கு கொஞ்சம் மிகவும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடம். மீது சுபஸ்தானங்கள்லாம் கரெக்டாக பார்த்துடலாம், தோஷங்கள் சொல்லிடலாம். ஆனால் இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் இதெல்லாம் என்ன அதனால் வரக்கூடிய தீமைகள் என்ன, அவங்களுக்கு இப்போ என்னால் பிரச்சனை, இதெல்லாம் கண்டுபிடிச்சி எங்களுக்கு சொல்கிறதே இந்த 6ஆம் இடம் தான். அப்படிப்பட்ட 6ஆம் இடத்துல வந்து சந்திரன் உட்காரும்போது உங்களுடைய நோய் தீரும் சார். ஒரு நல்ல செய்தி என்னென்னா, உங்களுக்கு ஏதோ இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் இல்லை, டெஸ்ட் எடுத்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து
நல்லா இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு மருத்துவர் நல்ல செய்தி சொல்லக்கூடிய முக்கியமான நாள். இல்லை சார் நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் அப்படின்னா அவங்க 9ஆம் இடத்துல ராகு. ராகு 9ல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக 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 கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம் வந்து 9ஆம் இடத்துல ராகு வந்து செய்வார். ஏன்னா மார்பு பகுதியில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார். மார்பு வலி வரலாம், அது கேஸ்ட்ரிக் ட்ரபிளாக கூட இருக்கலாம். நான் வந்து உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் நான் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியாது. ஆனால் மார்பில் வந்து மார்பு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் இன்றைக்கி உங்களுக்கு தலை தூக்க போகிறது. அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. மற்றபடி உங்களுடைய டேலண்ட் எல்லாம் நல்லாயிருக்கும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கே உள்ள ஒரு திறமைகளை வந்து வளர்த்து விடுவார். அதனால் நல்ல புகழ் பேர் எல்லாமே கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் சறுக்குனீங்க அப்படின்னா கூட இந்த 9ஆம் இடத்து ராகு என்ன பண்ணும், அப்படியே தலைகளை கவுத்து விட்டுரும். அதனால் பேலன்ஸாக இருக்கணும். நம்ம நல்லா இருக்குது, நமக்கு நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி ஹெட் வெயிட் கொடுப்பாரு. அதே சமயம் கீழே உழவும் வச்சுருவார். அதனால் ராகு பகவானால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சுமாரான நாள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பலன்கள் சொன்னோம். பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65லேருந்து 70% நல்ல பலன்கள் நிச்சயமாக இருக்கும். சிம்மராசிக்கு வந்து மகம், பூரம், உத்திரம். மக நட்சத்திரம் ரொம்ப அருமையான நட்சத்திரம் சார். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடோடு இருக்காங்க. அதுமாதிரி பூர நட்சத்திரம் வந்து அம்பாள் வழிபாடு செய்வாங்க. அம்மன்னா அவ்வளோ உயிராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து ஆனால் உத்திர நட்சத்திரம் வந்து ஐயப்பனோட நட்சத்திரம். அதுவும் சிம்மராசி. கொஞ்சம் கோபம் வரும். குழந்தைகளே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கள ஒரு 18 வயசு வரைக்கும் வளர்த்து ஆளாக்குறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கோவப்படுவாங்க அவங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு இன்றைக்கி 5ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 5ல் இருந்தால் என்ன சார் ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் கொஞ்சம் செட்பேக். டக்குன்னு முடிஞ்சு போனோம், ஒரு ஆளை பார்த்தோம், கையெழுத்து வாங்கணுன்றலாம் இருக்காது. சார் இப்போ தான் சார் கிளம்பி லஞ்சுக்கு போனார் அவர், ஆனால் ஒரு 2 மணி நேரம் உட்கார வேண்டி வரும். அந்த மாதிரியான ஒரு எல்லா முயற்சிகளும் கொஞ்சம் நிதானமாக தான் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நாள். ஆனாலும் உங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் ராகு, 8ல் ராகு இருந்தால் என்ன சார் ஆகும்? ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கார் இல்லைங்களா? ஆயுள் ஸ்தானம் தான் வந்து 8ஆம் இடம். அந்த இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, காரியங்கள்லாம் சரியாக நடக்காது. ராகு வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவார், திருப்பி விட்டுருவார். அதனால் நீங்கள் புது முயற்சிகள் பண்ணும்போது அம்பாள் வழிபாடு, அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனை இது மாதிரிலாம் செஞ்சுட்டு போகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே சமயம் எதிரிகள் கை கொஞ்சம் ஓங்கும் சார். இந்த டைம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மறைமுக எதிரி, அதாவது மறைமுக எதிரினா உங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க, உங்கள் கூடவே இருப்பாங்க, எல்லாம் உங்கள் செலவுலேயே எல்லாம் பண்ணிக்குவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிராகவே நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ எப்பட்றா இவனை கவுக்கிறது, எப்பட்றா வந்து இவனுக்கு கெடுதல் பண்ணுறது, இவ்வளோ நல்லா போயிட்டுருக்குறானே அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல சனியும் கொஞ்சம் படுத்தல் தான், கொஞ்சம் சரியில்லை. அதே சமயம் 8ஆம் இடத்துல ராகு வேறு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குறார். இவங்களுக்கு வந்து அம்பிகள் அதாவது காமாட்சி அம்மன், இந்த மாதிரி மீனாட்சி, இந்த மாதிரி சாதாரண அம்மன்களை வந்து வணங்குறது மிக அருமையான நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கு இவங்களுடைய நல்ல பலன்கள் வந்து 70லேருந்து 75% நிச்சயமாக சொல்லலாம். கன்னி ராசியில் வந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள். சித்திரை நட்சத்திரம் வந்து 1, 2ல் இருக்கிறது வந்து முதல் பாதின்னு சொல்லுவோம். அடுத்த பாதி வந்து அடுத்த ராசியில் வரும். இப்போது இந்த மாதிரி பின்னப்பட்ட, அதாவது 1, 2 பாதம் இங்கே இருக்குது, 2, 3 பாதம் அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி வருது பார்த்திங்களா? அந்த மாதிரி பின்னமாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு வந்து சனி பகவான் கொஞ்சம் பிரச்சனைகளை அதிகமாக தான் தருவார். ஒரே ராசியிலே ஒரு முழு நட்சத்திரமாக இருக்கக்கூடியதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தரும். இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்க சூட்சுமங்கள். அப்படி பார்த்திங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் உள்ள ஆண் குழந்தைகளாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும் அவங்கள வளர்த்து ஓரளவுக்கு 18 வயசு வரைக்கும் வளர்க்குறது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் இல்லை, நிறையவே பிரச்சனைகளை தரக்கூடிய. ஏன்னா நிறைய கோவப்படுவாங்க. உத்திர நட்சத்திரக்காரர்கள் முன்கோபம் ஜாஸ்தி. அந்த குழந்தைகளை வந்து எதுவாக இருந்தாலும் பொறுமையாக தான் கையாளணும். ரொம்ப அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணிங்கன்னா அவங்க சரியாக வரமாட்டாங்க. அப்படி ஒரு கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து 4ஆம் இடத்துல சந்திரன். இதில் நடுவில் ஒரு நட்சத்திரம் விட்டுட்டேன். அதில் பார்த்திங்கன்னா ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரம் ரொம்ப அருமையான நட்சத்திரம் சார். மேலே இருக்கிறதும் கோவம், கீழே இருக்கிறதும் கோவம், நடுவில் இருக்கிறது அவ்வளோ கோலம் அமைதி. கன்னி ராசி, கன்னி லக்னம் வந்து அவ்வளோ அருமையான லக்னம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே பார்த்திங்கன்னா உதவி அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்கு எப்படி எது போனாலும் பரவாயில்ல, உடனே ஓடி போய் செய்வாங்க. அப்படிப்பட்ட அருமையான குணம் கொண்ட இவர்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல சந்திரன். 4ஆம் இடத்துல சந்திரனால் இன்றைக்கி என்ன பிரச்சனைனா உறவினரிடையே கொஞ்சம் கைகலப்பு அல்லது வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரலாம். அதனால் அவங்க என்ன சொன்னாலும் சரி அப்படிங்கிற மாதிரி போயிடுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கேட்டால் அவங்க வருவாங்க. நீங்கள் அதை செய்ய தவறினால் உங்களோட ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்
தன வரவும் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதுக்குண்டான நல்ல செய்திகள் வந்து சேரும். மொத்தத்தில் இன்று இவர்களுடைய நல்ல பலன்களுக்கு 75% சொல்லலாம். துலா ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் 3, 6, 11 வந்து கிரகங்கள் இருந்தால் ரொம்ப அருமையான பலன்களை கொடுக்கும். அது சந்திரனாக இருந்தாலும் சரி, சூரியனாக இருந்தாலும் சரி. துலா ராசிக்காரர்களுக்கு 3, 4 சித்திர நட்சத்திரம், 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் சித்திர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் ராகுட நட்சத்திரம், அதுக்கப்புறம் வந்து விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள், அது குருவோட நட்சத்திரம். இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த துலா ராசியில் இப்படி வேறு வேறு ஒரு குணம் கொண்ட நட்சத்திரங்கள் இருக்குது. ராகு வந்து ரொம்பவும் பிடிவாதம், குரு கேட்க வேணால் ரொம்ப அமைதியான நட்சத்திரம், மேலே கொண்டிருந்த செவ்வாய் 3, 4 பாதங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து சித்திர நட்சத்திரம், அதுவும் கொஞ்சம் பிடிவாதம் கொண்ட நட்சத்திரம். ஆக கலவையான துளாராசிக்காரர்கள். ஆனால் அவங்க 3 நட்சத்திரமே பார்த்திங்கன்னா அந்த நியாயம் நீதி இதெல்லாம் தவற மாட்டாங்க. அந்த துளாராசிக்கே வந்து தராசு தான் வந்து சின்னம். அதனால் அவங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சமூகத்தில் கொடுக்கக்கூடிய பேர் பார்த்திங்கன்னா லிச்சவாயர்கள், பிழைக்க தெரியாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதாவது நாம் நல்லா இருந்துட்டு போவோமே அப்படின்ற குணம் கொண்ட இவங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 3இல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான நாள். புதுசாக வஸ்திரங்கள்லாம் சேரும். உங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ இன்றைக்கி வந்து நல்ல வரவுகள் இருக்குது. துணி வாங்க போகிறது, மாதிரியான நகை வாங்க போகிறது, அதுக்குண்டான நல்ல நாள் இன்றைக்கி. பெண்களால் அனுகூலம்னா எனக்கு தப்பாக நினைக்கக்கூடாது. பெண்கள் அது மேலதிகாரியாக இருக்கலாம், தாயாராக இருக்கலாம், கூட பிறந்த சகோதரிகளாக இருக்கலாம், அவர்களால் அனுகூலமான நல்ல பலன்கள் இன்றைக்கி கிடைக்க போகுது. சரிங்களா? அதே சமயம் உங்களுக்கு வந்து ராகு 6இல் இருக்கார். ராகு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ அருமையான நல்ல பலன். உங்களுடைய எதிரிகள்லாம் அவர் பார்த்துக்குவார் சார். ரொம்ப நல்ல நேரம். 6ஆம் இடத்துல ராகு வந்து உங்களுடைய எதிரிகளை நிச்சயமாக வந்து அடங்க வைப்பார். அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி வந்து 65லேருந்து 70% நல்ல பலன்களை நிச்சயம் சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அது குருவோட நட்சத்திரம். விசாகம் அனுஷம் 4 பாதமும், கேட்டை வந்து 4 பாதம். அதாவது ஒரு ராசியில் எடுத்திங்கன்னா 9 பாதங்கள். ஒரு பாதத்துக்கு வந்து 6 மணி நேரம். இப்படி எடுத்துக்கோங்க, ஒரு பாதத்துக்கு 6 மணி நேரம், 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 டிவைடட் பை 4ன்னு பார்க்கும்போது 4 பாதம். அப்போது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போது அவங்க பிறக்கிற டயத்தை வச்சு பாதங்கள் சொல்கிறோம். இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான கணக்கு தான். இந்த அந்தளவுக்கு கணக்கு உங்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் இந்த பாதம்ங்கிறீங்களா அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க, அதனால் சொல்ல வந்தார். ஸோ வந்து இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்துக்கு ஒரு சோதனையான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கேட்டை நட்சத்திரம் தாயார் மேல் மிக அருமையான அதீதமான பாசம் கொண்டவங்க, ரொம்ப வெறித்தனமான பாசம் கொண்டவங்க. அவங்கள யாராவது ஏதாவது சொன்னால் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து கோட்டை கட்டி ஆளுவாங்கன்னு நல்ல பேரும் இருக்குது. ஆனால் பொண்ணு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய பையனாக இருந்தால், கேட்ட நட்சத்திரம் வந்து பெரிய பையனாக இருந்தால் மட்டும்தான் தருவாங்க, இல்லை ஒரே பையனாக இருந்தால் தருவாங்க. ஸோ அவனுக்கு மேலே ஏதாவது அண்ணன் இருந்தான்னா ஆகாது. கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டனுக்கு ஆகாதுன்னு பழமொழி உண்டு. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல சந்திரன் 2இல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் போகக்கூடிய முக்கியமான காரியங்கள் கொஞ்சம் தடையாரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கூட யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு போங்க. நீங்கள் மட்டும் போகாதீங்க. கூட ஒருத்தர் வரும்போது பார்த்திங்கன்னா அவருடைய ராசியில் கூட அது ஒர்க் அவுட் ஆகலாம். தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்கள் இன்றைக்கி வந்து போகலாம். பண நஷ்டம் கொஞ்சம் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கிடாதீங்க. பார்த்து வாங்கிக்கலாம். கன்சல்ட் பண்ணி வீட்டில் குடும்ப தலைவியோ அல்லது குடும்ப தலைவரையோ கன்சல்ட் பண்ணி நீங்கள் வாங்குறது நல்லது. 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் என்ன சார் ஆகும்? ஒன்றும் நல்ல விஷயந்தான். இருந்தாலும் அந்த 5ஆம் இடத்துல இப்போ ராகு இருக்கும்போது பார்த்திங்கன்னா புத்திரபாகியம் கிடைக்கும்போது ஆண் வாரிசு பிறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அருமையாக இருக்குது. மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 80லேருந்து 85% நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தனுசு ராசிக்கு அவங்க ராசியிலேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கு. அதாவது நம்மளுடைய ராசியிலேயே தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம். மூலம் ஃபுல்லாக இருக்கும், பூராடம் மொத்தமாக இருக்கும், உத்திராடம் முதல் பாதம். ஸோ மூல நட்சத்திரத்தில் இருக்க ஆணுக்கோ பெண்ணுக்கோ பெண்ணு தர மாட்டாங்க. கல்யாணத்துக்கு மூல நட்சத்திரமா அதுவும் ஒரு தீண்டத்தக்க நட்சத்திரம் மாதிரி இவங்களாம் முடிவு பண்ணிடுறாங்க. நாங்கள் சொல்லவே இல்லை. அதை என்கிட்ட வர்றவங்க எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க. மூல நட்சத்திரம் சார் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைங்க சார், அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. 4ஆம் பாதத்தில் போகிறதுக்கு அதுதான் கிடையாது அப்படின்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. யாரோ எப்போ விதைச்ச விதை இன்றைக்கி விருட்சமாக வந்திருக்கு.
அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த திருமணத்தின் போது இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஜென்மத்திலேயே வந்து சந்திரன் ஒன்றில் இருந்தால் நல்லது சார். எல்லாமே சாப்பாடு தூக்கம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் என்ன எந்த ஒரு முடிவு இருக்கிறதா இருந்தாலும் குழம்பிடுவீங்க. லெஃப்டா ரைட்டான்ற மாதிரி ஒரு குழப்பங்கள் இன்றைக்கி வரும். அதனால் புதிய முடிவுகள் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் எஸ்பெஷலி எல்லாமே எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருங்க. உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல ராகு, அர்த்தாஷ்டம ராகுன்னு சொல்லுவோம். அந்த அர்த்தாஷ்டம ராகு எப்போவுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிரகமுமே வந்து 4, 8 இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டங்களை தான் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தாயார் வழி மருத்துவ செலவுகள், தாயார் வழி பிரிவுன்னு நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. அவங்கள விட்டு நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கோ அல்லது வெளி மாநிலம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த 4ஆம் இட ராகு கொடுத்துருவார். அதே சமயம் வேறு தேசம் நிச்சயமாக ட்ரான்ஸ்ஃபர் நிச்சயமாக இருக்கும் சார். 4ஆம் இடத்துல வந்து ராகு வந்தவங்களுக்கு கம்பல்சரி சுகஸ்தானம் கொஞ்சம் சுகம் கெட்டு தான் போகும். அதுக்குண்டான பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா காளி தேவி அல்லது துர்கா தேவி வழங்கும்போது நிச்சயமாக அதனுடைய வீரியம் கொஞ்சம் குறையும். அந்த ராகுனால் வரக்கூடிய கஷ்டங்கள் குறையும். இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பலன்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா 65% நல்ல பலன்கள் நிச்சயமாக சொல்லும். மகர ராசிக்கு உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்களும். இந்த திருவோணத்தை பற்றி சொல்லணும் சார். திருவோணம் வந்து ரொம்ப அருமையான நல்ல நட்சத்திரம். அது வந்து திருப்பதி வெங்கடாதிபதி நட்சத்திரம், அவ்வளோ அருமையான நட்சத்திரம். இந்த மகர ராசிக்காரர்கள் தமிழ் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரங்க கட்டாயம் முதல் மாதம், அதாவது தமிழ் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை திருப்பதியில் போய் சாமி பார்த்துட்டு வந்தால், வெங்கடாதிபதி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். உங்களுக்கு வந்து இன்றைக்கி 12ஆம் இடத்துல சந்திரன் 12ல் இருக்கும்போது விரயங்கள் வரும். ஆனால் தன வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். முக்கியமாக வந்து இதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தன வரவை விட செலவு ஜாஸ்தியாகாமல் பார்த்துங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா 12ஆம் இடம் கொஞ்சம் விரயஸ்தானம் வீழ்த்து விட்டுரும். எல்லாருமா போனோம் சார், இது வாங்கணும், அது தேவையில்லாதான் வாங்கிட்டோம், வீட்டுக்கு வந்தால் தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புலம்பலில் விடக்கூடிய நாள். இவங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல ராகு 3ல் இருக்கலாம் சார், சூப்பராக இருக்கலாம். ஏதாவது தீய கிரகங்கள் எல்லாமே 3, 6 பயனில் இருக்கும்போது நல்லவைகளை செய்யும். அதுவும் அது தைரியஸ்தானம். அந்த தைரியஸ்தானத்தில் ராகு உட்காரும்போது தைரியமான பல நல்ல முடிவுகளை நிச்சயமாக நீங்கள் எடுப்பீங்க. அந்த முடிவால் வந்து உங்களுக்கு வாழ்க்கையின் பிற்பகுதியில் ஒரு மிக நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகிறது. அதேமாதிரி உங்களுக்கு வந்து 7.5 சனி இன்னும் முடியல, பாத சனியாக இருக்குது. அதனால் ஒரு தடவை நீங்கள் வந்து குச்சனூர் போய் சனி பகவானை பார்க்குறதோ, இல்லை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுறதோ, இந்த மாதிரியான ஒரு பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து மகர ராசிக்காரர்கள் பாத சனி, அதாவது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினால் ஏற்படக்கூடிய தன நஷ்டங்கள், தன வரவு வரும் போகும். அதனால் அதையும் நீங்கள் கொஞ்சம் இன்றைய தினம் பார்த்துட்டு வர்றது நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் வந்து ஒரு 80 to 85% நிச்சயமாக இன்றைக்கி உண்டு சார். ஏன்னா அவ்வளோ அருமையான நாளாக இன்றைக்கி. கும்பராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் 11ல் இருக்கும்போது அவ்வளோ அருமையான லாபங்களை கொடுக்க போகிறார். நீங்கள் என்ன முயற்சி பண்ணியிருந்தீங்கனாலும் அதுக்குண்டான நல்ல பலன்களை இன்றைக்கி வந்து சேரும். அது வியாபாரமாக இருக்கட்டும், சொந்த தொழிலாக இருக்கட்டும். இன்றைக்கி சண்டே, அதனால் உங்களுக்கு ஆஃபீஸ் லீவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்குண்டான பலன்கள் உண்டான செய்திகளுக்கு வந்து சேரும்ல சார். உங்களுக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ போட்டிருக்காங்க, அவ்வளோ அருமையான நல்ல நாள்னு சொல்லலாம். சுகம், அதாவது சுகம்னு பார்த்திங்கன்னா சயனம், தூக்கம், சண்டே இல்லைங்களா, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது, நல்லா சாப்பாடு, எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல ராகு 2ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளே உங்களுக்கு எதிராக வந்து நிற்கும். ஏன்னா ரொம்ப தடித்த வார்த்தைகள் பேசுகிறீங்க. அதனால் தயவு செய்து பேசும்போது இந்த 2ஆம் இடத்துல ராகு வந்து ஜெயிக்க விட்டுறாதீங்க. ரொம்பவும் கடுமையாக பேசிட்டீங்க அப்படின்னா அவங்கள பார்க்குறது கஷ்டம். ஆனால் 2ஆம் இடத்துல ராகு வந்து உங்களுக்கு குடும்பத்திலேருந்தே செப்பரேட் பண்ணிடுவார். நீங்கள் சொல்லே உங்களுக்கு பிரச்சனையாக வந்து தன நஷ்டத்தை ஏற்படுத்தலாம், வெளிநாட்டு முயற்சிகளில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஒரு சிலருக்கு திருடர்களால் பிரச்சனை வரலாம், உங்கள் பொருளே வந்து காணாத போகலாம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் இடத்துல இருக்க ராகு இவ்வளோ பிரச்சனைகளை பண்ணுவார். ராகுவும் கேதுவும் வந்து ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ராகு வந்து நல்லதானாலும் நிறைய தருவார், கெடுதலானாலும் நிறைய தருவார். அந்த மாதிரியான ஒரு கிரகம். ராகு கேது கதை நிறைய இருக்குது, அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நல்ல பலன்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 75% நல்ல பலன்கள் நிச்சயமாக சொல்ல முடியும். மீனராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன்
சந்திரன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஒரு நல்ல ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய வார்த்தை, அதாவது உங்களுடைய ஐடியாஸ் இதெல்லாம் வந்து நல்ல பலன்களை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது தொழில் செய்கிற இடத்துலையோ இல்லை வியாபாரம் பண்ணுற இடத்துலையோ உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயமாக தரப்போகுது. 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் அவ்வளோ நல்ல விஷயம். தொழில் 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 வேலை வேலை சம்பந்தமான எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் ராசியிலேயே ராகுக்கு வந்திருக்காரு. அது ஒரு சர்வதோஷ அமைப்பு. இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மீனராசியில் இருக்கும்போது, அதே மீனராசியில் குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு வந்து சர்வதோஷம் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா அந்த ராசியிலே ராகு இருக்கும். அது வந்து திருமண தடைகள்லாம் ஏற்படுத்தும். அது வந்து பலன்கள் பரிகாரங்கள் அதில் பார்த்துக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது இவங்களுக்கு ஜென்மத்தில் வந்திருக்கிற ராகு வந்து நெருப்பால் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஃபயரில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சார். நெருப்பில் கையாளும் போது நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடிய அந்த கேட்ரிங்கில் இருக்கவங்க, இந்த மாதிரி தொழிற்சாலையில் நெருப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய வருடம். இந்த வருடம் ஃபுல்லாகவே ராகு பகவான் அங்கே தான் இருக்க போகிறார். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வெளிநாடு போகிற வாய்ப்புகள் நிச்சயமாக கைகூடும். அது ஒன்றா ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். வெளிநாடு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார், இந்த டயத்தில் எனக்கு நல்லா விசா கிடச்சிருச்சு, நான் போகிறேன் அப்படின்னு வந்து இப்போ கூட ப்ராக்டிக்கலாக எனக்கு நிறைய சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜென்ம ராகு நடக்கும்போது பார்த்திங்கன்னா அதினத்தில் உறவினர்கள் கொஞ்சம் கடுப்பாயிடுறாங்க, ரொம்பவும் ஜெலஸ் ஆகிடுறாங்க, அந்த பொறாமல் வந்துடுது. அதனால் பார்த்திங்கன்னா வெளிநாடு போயிடுறானே அப்படின்னு இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் சொந்தக்காரர்களினுடைய கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குது. மீனராசிக்காரர்கள் ரொம்ப நல்ல அருமையான ராசிக்காரர்கள், தன்னுடைய இதுன்னு பார்த்துக்கூடியவங்க. ஆனாலும் அவங்களுக்கு இந்த ஜென்ம ராகு வந்து சில பிரச்சனைகளை கொடுப்பார். இதுக்கு வந்து பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா துர்க்கையம்மன் வழிபாடு மிக நல்ல அருமையான பரிகாரங்களை கொடுக்கும். இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.